ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து. எரேமியா 5:24 முன்பகுதி. பாருங்க, ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன்னு சொல்லி எசேக்கியேல் 34:26 சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பாருங்க, அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையும் முன்மாரியும் பின்மாரியும் கொடுத்துன்னு சொல்லி போட்டிருக்கு. பின்பகுதி பாருங்க, கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களையும் எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறதில்லைன்னு சொல்கிறார். பாருங்க, என்னன்னா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு விரோதமாக, இஸ்ரவேல் வம்சத்தாரும் யூதா வம்சத்தாரும் எனக்கு விரோதமாய் மிகுதியாய் துரோகம் பண்ணினான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் வம்சத்தாரே, இதோ தூரத்திலிருந்து நான் உங்கள் மேல் ஒரு ஜாதியை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது பலத்த ஜாதி, அது பூர்வ காலத்து ஜாதி, அவர்கள் நீ அறியாத பாஷையை பேசும் ஜாதி, அவர்கள் பேசுகிறது என்னதென்று உனக்கு விளங்காது. திறந்த பிரேத குழிகளைப் போல அவர்கள் அம்பரா துணிகள் இருக்கும், அவர்கள் அனைவரும் பராக்கிரமசாலிகள். அப்படிப்பட்டவர்கள என்ன பண்ணுவாராம், இஸ்ரவேல் வம்சத்துக்கு மேலே அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறார். அகிலும் நான் அந்நாட்களிலே உங்களை சர்வ சங்காரம் செய்யாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், அவங்கெல்லாம் இவ்வளோ தூரம் இப்படிலாம் இருந்தாலும், உங்களெல்லாம் ரொம்ப வெறுமையாக்குனாலும் நான் என்ன பண்ணுவேன், உங்கள் மேலே தான் இறக்கம் வச்சுருக்கார், இஸ்ரவேல் ஜனத்து மேலே இறக்கம் வச்சுருக்கார். ஆனால் அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, முரட்டாட்டமாக கர்த்தருக்கு விரோதமான பாவம் செஞ்சுட்டே இருக்கார். நான் ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவர், நான் அந்நாட்களில் உங்களை சர்வ சங்காரம் செய்யாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ என்ன அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே வாசித்துட்டே வரும்போது 23ஆம் வசனம் பாருங்கள். இந்த ஜனங்களோ எல்லாம் செய்கிறார் அவர், இந்த ஜனங்களோ முரட்டாட்டமும் கலகுமான இருதயம் உள்ளவர்கள், முரட்டாட்டம் பண்ணி போய்விடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். எவ்வளோ துக்கத்தோடு சொல்கிறாரு. ஆனால் என்ன, அந்தந்த காலத்தில் நான் எப்படி மழை முன்மாறி பின்மாறி எல்லாம் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களையெல்லாம் நான் அவங்களுக்கு தற்காக்கிறேன், நான் காக்கிறவராக இருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர், அப்படி காக்கிற தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் பயந்து நடப்போன்னு அவங்க இருதயத்தில் கூட என்ன பண்ணல, சொல்லலை. அவங்களுடைய அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீங்களும் நானும் அப்படி சொல்லாதபடி ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே அந்தந்த பருவத்தில் ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு மழையும் முன்மாரியும் பின்மாரியும் கொடுத்து எங்களை ஆசிர்வதிக்கிறீரே, எங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிக்கிறீரே, எங்களை நீ தற்காக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டவராகிய தேவனை நோக்கி நாம் எப்போதும், தேவனாய் கர்த்தரை நோக்கி எப்போதும் ஸ்தோத்திரிக்கிற மக்களாய் காணப்படணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மக்களைப் போல இல்லாதபடி புதிய இஸ்ரவேல் மக்களாகிய நாம் எப்படி இருக்கணும்னா, கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் காணப்படணும். அவருக்கு விரோதமான காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது, அவருக்கு பிடித்தமில்லாத காரியம் எதுவும் செய்யக்கூடாது. அதுக்கு பதிலாக கர்த்தர் நமக்கு செய்த ஆசீர்வாதங்கள், முன்மாரியும் பின்மாரியும் கொடுத்து நம்மை மழையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், நம்முடைய விளைச்சல்கள் நம்முடைய போஜனங்கள்லாம் ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை ஆசீர்வத்திற்கு அல்லவா அவருக்கு நன்றி செலுத்த பழகிக்கொள்ளும். அப்பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். மாறி மேல் பின் மாறி மழையே உன்னதத்திலிருந்து வந்திறங்குதே, முன்மாறி பின்மாறி மழையே உன்னதத்திலிருந்து வந்திறங்குதே. ஆமாண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, துதிக்கிற ராஜா. முன்மாறி பின்மாறி மழை உன்னதத்திலிருந்து இறங்குதே என்று சொல்லி பக்தன் பாடுகிற ஆண்டவரே, தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்படிலாம் கொடுக்குற தேவனை நாங்கள் நமஸ்கரிக்காமல் ஸ்தோத்தரிக்காமல் நன்றி செலுத்தாமல் முறுமுறுக்கிறவர்களாய், உமக்கு விரோதமாய் நாங்கள் குற்றம் செய்கிறவர்களாய் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் இருதயத்தில் ஆண்டவரே எப்படிப்பட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு இல்லாதபடி ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் எப்போதும் நன்றியுள்ள பிள்ளைகளாய் காணப்பட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில் மகதலேனா மரியாளுக்கு, மார்க் 16:9. இன்றைய கேள்வி, கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு எங்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு எங்கு உட்கார்ந்தார்?
எங்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், எங்கு உட்கார்ந்தார்.